பரிசு நல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போன என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, உங்க ஜெபம் எப்படி இருக்கிறது? ஊழியம் செய்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது? தாழ்த்துகிறீர்களா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, பாவம் செய்யவில்லை என்றோமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவளா இருக்கிறோம். வார்த்தை நமக்குள் இராது. தேவன் கிட்ட போய் நான் ரொம்ப நல்லவன், நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் சொல்லும் பொழுது அவர் பொய்யரா இருக்கிறார். அவர் பொய்யா மாற்றுகிற ஜெபம் நமக்கு வேண்டுமா என்று கர்த்தர் சொல்கிறார். உங்ககிட்ட வார்த்தை இல்லை பாருங்க. எவன் தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்கிறானோ அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். ஏவாளை வஞ்சித்த ஆவி உங்களை எப்படி வஞ்சிக்கிறது தெரியுங்களா? நீங்களே உங்களை நீதிமானாய் காட்டுகிறாயா? கர்த்தர் உங்களோடு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் கிருபை பெற்றுக்கொண்ட உடனே அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துக்குள் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, நீதிமானும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உன்னை நீயே நிதானித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவில் ஒப்புரவாக்கு மக்களே. ஒரே ஒரு பாவி நிமித்தம், ஒரே ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தம் உலகம் முழுவதும் பாவத்துக்குள் போனது, மரணத்துக்குள் போனது. நீதி நிமித்தம் நாம் எல்லோரும் நீதிமானாக்கப்பட்டு மரணத்தை ஜெயித்தோம். உலகத்தில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் நாம் ஏசப்பா கிருபையை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு பாவ கரைகள் வரும். பாவம் வராதுங்க, கரை வரும். எங்க இருக்கு பாவம்? நம்ம பக்கத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா. பாரம் எங்க இருக்கு? அருகில் தான் இருக்கு. வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பாவத்தின் போராட்டத்தில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பாவம் என்றால் என்ன? நீ எதை தியானித்துக் கொண்டிருக்கிறாயோ, அக்கிரமத்தை தியானித்துக் கொண்டிருந்தால் அது கரையாக மாறும். ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து எடுத்து தியானிக்கும் பொழுது உலகத்தின் காரியங்கள், கரப்பட்ட காரியங்கள், தீட்டுப்பட்ட காரியங்கள் எடுத்து 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 நீங்கள் உங்கள் சிந்தனைக்குள் கொண்டு வரும் பொழுது உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா எல்லாம் கரைப்பட்டிருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எப்படி போவோம்? ஒரு உதாரணம் பாருங்க. குருவும் ஒரு சிஷ்யனும் ஆற்றை கடந்தார்களாம். இக்கரையில இருந்து அக்கறைக்கு போனார்களாம். அப்படி போகும் பொழுது அன்றைக்கு அந்த கரை தண்ணி ரொம்ப புரண்டு வந்து கொண்டிருந்ததாம். கடக்க கூடாதபடிக்கு கஷ்டப்பட்டார்களாம். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி, நடுத்தர வயது உள்ள ஒரு தாய், அவங்க நின்று கொண்டு அந்த ஆற்றை கடக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ சிஷ்ய என்ன பண்ணனா, அம்மா அம்மா என்ன ஆச்சுமா? இல்லை எனக்கு கடக்க முடியல. உடனே சிஷ்யன், வாங்க உங்களை நான் பிடித்து கொண்டு அக்கறையில் சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த சிஷ்யன் என்ன பண்ணா, அந்த அம்மாவுக்கு உதவி செய்து அக்கறையில் விட்டுட்டான். உடனே குரு சொன்னார், என்னப்பா பண்ணிட்ட நீ சிஷ்யா அப்படின்னாராம். நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவம் பண்ணிட்ட, ஒரு ஸ்திரீயை நீ தொட்டுட்ட, கரைப்பட்டுருச்சு அப்படின்னா. நான் அவன் சொன்னேன், குருவே நான் உங்களுக்கு உயிர் தப்பிக்க செய்த, நான் பாவம் செய்யலை அன்று சொல்லிட்டானா. சரி, இவங்க கடந்து போய் கொண்டே இருந்தார்களாம். ஒரு 6 மணி நேரம் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது குரு சொன்னாராம், சிஷ்யனை பார்த்து, நீ ஒரு பாவி என்று சொன்னாராம். ஏன் குருவே அப்படின்னு கேட்டானா. ஒரு பெண்ணை நீ தொட்டு விட்டாய், கரைப்பட்டு விட்டது. உடனே அவன் சொன்னானா, குருவே நான் 1/2 மணி நேரத்தில் அந்த பெண்மணியை தூக்கி சுமந்து அக்கறை விட்டுட்டேன். ஆனால் நீங்க 6 மணி நேரம் உங்க இருதயத்தில் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களே, நீங்க பாவியா நான் பாவியா என்று கேட்டான். ஹல்லேலூயா. பாவம் வருங்க உலகத்துல, ஆனா பாவத்தை நீங்க சுமக்க கூடாது, கரைப்பட்டுரும். அந்த குரு திகைத்து போனாராம். பாருங்க, உயிர் தப்பும்படி இந்த உலகம் நம்மளை கரைப்பட்டாலும் நீ அதை சிந்தனைக்குள் கொண்டு வராதபடி, உன் எண்ணத்தில் கொண்டு வராத இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வார்த்தைகளை வாசித்து வாசித்து எல்லா கரை திரைகளை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். வருங்க, அழுக்கு வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் உன் சிந்தனையில் ஒரு தூய்மை இருக்க வேண்டும். எப்பொழுது தூய்மை வரும்? தூயாதி தூயவரை நீ காணும் பொழுது உன் சிந்தனை பரிசுத்தப்படும். ஆமென்.